கிருஷ்ணரோட பகவான் கிருஷ்ணரோட லீலைகள் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துட்டு இருக்கோம். போன கிளாஸ்ல நிறைய நம்ம பாகவதம், அதோட தாற்பயம், அது ஏன் படிக்கணும், அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் பார்த்து பகவான் எப்படி பாகவதத்துல ஒரு அரூபமா இருக்காரு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். இன்னைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். முதல்ல கிருஷ்ணரோட பிறப்பு பார்த்தோம். அவன் பிறப்பு நமக்கு என ஓத நம் பிறவி அவன் தந்தைக்கால் விலங்குபட்ட பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் சொல்லியிருக்காங்க. அவன் பிறந்ததே எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய குடும்ப தலைகள் என்ற இந்த ஒரு விலங்கு எப்படி அந்த குழந்தைய கையில் எடுத்த உடனே அவங்க வசுதேவர் கால்ல இருந்த விலங்குகள் எல்லாம் பட்டு பட்டுன்னு கை கால்ல இருந்த விலங்குகள்லாம் பூச்சோ, அந்த மாதிரி நம்ம சம்சார தலைகளில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லப்பட்டது. இப்போ அவன் பிறவி நமக்கு அப்படின்னு எப்படி நினைக்கிறது? அவர் எப்பவோ பிறந்தார், அவர் துவாபரத்துல பிறந்து அவர் பாட்டு அவரோட அவதார வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போயிட்டாரு. அப்போ எனக்குன்னு எப்படி நான் நினைக்கிறது அப்படின்னா நமக்கு ஒரு புரிய மாட்டேங்கிறது. இந்த புரியாம இருக்கிறதே தான் மாயா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பகவான் கிருஷ்ணர் பிறந்த உடனே அவரோட திவ்ய ஸ்வரூபத்தை காட்டிட்டாங்க. சரி, அப்ப கூட அது குழந்தைன்னு தான் நினைச்சாங்க. இன்னும் நம்ம பிருந்தாவன் கோகுலத்துல அவர் பண்ண ஒரு லீலைகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்னடா ஒரு சின்ன குழந்தை ஒரு பூதகிய ஹதம் பண்ணிட்டா அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு. அப்ப கூட அந்த யசோதாமாவுக்கு ஒரு மாயை என்ன பண்றதுன்னா திருஷ்டி சுத்தி போடுறது, அதுக்கு ஒரு இது பண்றது, அந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய தன்னையே காப்பாத்திக்க பகவானுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு ஞானம் எல்லாம் வருது. அதற்கு காரணம் அவர் கூடவே அந்த மாயையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவரே பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா, என்னுடைய மாய சக்தியை நீ கடப்பது என்பது முடியாது. தேவி ஹேஷா குணமயி மம மாயா சுரத்தையா என்று குணங்களால் நிரம்பிய இந்த மாயை உன்னால கடக்கவே முடியாது. சரி போ, நான் போயிட்டு வரேன், என்னால நான் கடக்க முடியாதே அப்படின்னா, அப்ப அடுத்த லைன்ல அவர் சொல்றா, இருக்கு, அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. என்ன உபாயம்? மாமேவ பிரபத்தியந்தே, நீ என்னையே சரணடைந்தால் மம மாயா தரந்திதே, என்னோட மாயையை நீ கடக்கலாம். ஓ அப்படியா, இந்த மாயையை கடக்கணும்னா உன்னை நான் சரணடையணுமா அப்படின்னா, இந்த மாயைன்னா என்ன எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, நம்ம இந்த மாயை அப்படின்றத நம்ம நிறைய பேசுறோம். அது யோக மாயாங்கிறோம், அது மந்த மாயாங்கிறோம், இந்த மாயாங்கிறோம். இந்த மாயா என்னன்னே புரிய மாட்டேங்குது. யாரன்னா அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம ரிஷி நித்ய பிரக்யா இருந்தாரு. அவர் இந்த மாயையை பத்தி ஒரு 3-4 கிளாஸ் பேசியிருக்காரு. ரொம்ப அழகா அதை விளக்கி இருக்காரு. இப்ப நமக்கு அந்த மாயைன்னா என்னன்னு புரியணும். அது ஒரு சக்தி, அது என்னவோ இல்ல, அதுவும் ஒரு சக்தி. என்ன சக்தி? பகவானோடையே இருக்கக்கூடிய ஒரு யோக மாயா அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு சக்தி தான். இட்ஸ் ஒன் ஆஃப் தி எனர்ஜி சர்க்கிள். அந்த எனர்ஜி என்ன பண்ணி, இட்ஸ் டிவைன் பவர். அவர் பகவானோட டிவைன் பவர். அவர் அதை வச்சுட்டு ஏன் என்ன அஜ்ஞானத்துல மூடி வைக்கிறார்? திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் உன்னை மறைச்சுக்கிற? ஏன் பட்டவர்தனமா இதப்பா நான் தான் கிருஷ்ணர், உன்னை காப்பாத்ததான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன? ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? ஏன் நமக்கு அது புரியலன்னா, அது அவரோட தப்பு இல்ல, நம்மளோட தப்பு. அது எப்படி நம்மளோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பூதகி கதையில நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா இந்த மாயை என்ன பண்ணுது? How is it affecting my life அப்படின்னா, எது நிஜமோ அதை நம்ம பொய்ன்னு நினைக்கிறோம், எது பொய்யோ அதை நம்ம நிஜம்னு நினைக்கிறோம். இருட்டுல ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நம்ம பயந்துக்கிறது தான் மாயா.
அது கயிறு தான் தெரிஞ்ச உடனே அந்த பயம் போயிடுது. இந்த ஒரு பயமா இருக்கு நமக்கு, 1000 பயம் வாழ்க்கையில இருக்கு இல்ல, இந்த பயம் அந்த பயம் அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த பயத்தை நான் எப்படி போக்குறது? இப்ப நான் இந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், வெளிச்சம் இருக்கு. இப்ப திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நான் பயந்துக்க மாட்டேன், ஏன்னா இது என் ரூம். இந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எழுந்து போய் விளக்கு போனாலும் எதையும் இடிச்சுக்காம நான் போக முடியும், ஏன்னா இதை பத்தி எனக்கு தெரியும். சப்போஸ் என்கிட்ட ஒரு ஃபியர் சைக்கோசிஸ்ல அஃபெக்ட் ஆன ஒரு என்னோட ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் கூட இருந்தாருன்னா, இந்த விளக்கு போனோன்னு ஐயோ அங்க பேய் வந்துடுச்சு பேய் வந்துடுச்சு பேய் வந்துடுச்சுன்னு பயந்து நடுங்கும் போது, நான் அது பேய் இல்லம்மா, இந்த ரூம்ல எல்லாம் பேயே இல்லை அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. அதற்கு காரணம் இல்லாததை இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்ணிக்கிறது தான் மாயா. அந்த மாயையோட சக்தி தான் நம்மள அந்த மாதிரி குழப்பறது. இந்த குழப்பறதுக்கு ஏன் குழம்பிட்டு இருக்கோம்? எது நிஜம் என்பது தெரிவதில்லை. அப்ப எது நிஜம், எது சாஸ்வதமானதோ அது நிஜம். எதற்கு இருப்பு தொடர்ந்து இல்லையோ அது நிஜம் அல்ல. அப்போ நம்மளே எடுத்துட்டானா, இந்த உடம்பு கொஞ்ச நாள் இருக்கு. இப்ப எனக்கு 73 வயசு ஆச்சு அப்படின்னா மேபி ஒரு 10, இன்னும் ஜாஸ்தியா வச்சா 20 இயர்ஸ் கூட இருக்கலாம், அதுக்கு மேல இந்த உடம்பு இருக்காது. அப்பனா இந்த உடல் சாஸ்வதம் இல்லை, இது மாற்றக்கூடியது, இதில் வியாதி வரக்கூடியது. இது முந்தி இருந்ததா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்ததா? இல்ல. 100 வருஷத்துக்கு அப்புறமா இருக்குமா? இல்ல. அப்போ இது நிரந்தரம் அல்லாதது. ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த உடம்பு தானே நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் நிரந்தரமானது. அது எனக்கு தெரியுது. சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? எங்க ஆத்மா எங்க இருக்கு, பகவான் எங்க இருக்கு காட்டு, நான் பார்க்காம எதையும் நம்ப மாட்டேன். நான் பாக்குறது என்னோட உடம்ப, என் கைய, என் உடம்ப, கண்ணாடியில பார்த்தேன் என்னோட அழக, இதெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த உடம்பு பொய்ன்னு நீ சொன்னா நான் எப்படி ஒத்துக்கிறேன்? இந்த பொய்யான இந்த உடம்பை பொய்யென்று ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே அந்த மாயைதான். சரி, எல்லாம் புரியுது, புத்திசாலித்தனமா நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுட்டோம். How do I apply it? How do I live this knowledge? இப்ப எனக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன், முதுகுல பயிர்னு வடிக்கிறது. இது பொய்ன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அது பொய்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணுங்கிற? சரி, இந்த உடம்பு பொய், என்னதான் பண்ணணுங்கிற அப்படின்னா, இதனாலதான் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப நம்ம இந்த கண்ணோட்டத்துல பார்த்து புரிஞ்சுக்கும் போது நமக்கு இந்த மாயையை தாண்டுவதற்கான ஒரு சக்தியை அந்த பகவான் கொடுப்பார். சரி, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சே, நான் என் பொண்ணை பாப்பேனோ, அதுக்குள்ள சுத்தி போயிடுவேனோ, இனி எவ்வளவு கீமோதெரப்பி கொடுக்கணுமோ, எவ்வளவு வலி வருமோ அப்படின்னு எல்லாம் நான் பயந்துப்பேன் இல்லையா? குவைட் நேச்சுரல். டு வி நாட் கெட் ஸ்கேர்ட்? எனக்கு கேன்சர்னு இப்போ டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டான்னா முதல்ல வர்றது நமக்கு பயம் தானே. அந்த பயத்தை லெட்டஸ் கேட்டகரைஸ். என்ன பயம்? வலிய பொறுக்க முடியாதுன்னு பயமா, உயிர் போயிடும்னு பயமா, இல்ல இதற்காக செலவு பண்ணணும்னு பயமா? எல்லாமே ஒரு கலந்தடிச்ச பயம்தான் இல்லையா? இந்த பயத்தை நான் எப்படி, நீ என்னோட என்னை சரணை அடைஞ்சானா உன்னை இந்த மாயை கடக்கலான்னு அவர் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்பு சாஸ்வதம் இல்லாதது. இது கேன்சர் அழியுமோ, கோவிட் அழியுமோ, ஆக்சிடென்ட் ஆகி அழியுமோ, எப்படியோ ஒண்ணு போறது இல்லையா? சோ இப்ப இந்த சௌந்தர்யா, லலிதா, நாங்கெல்லாம் பாக்ய மாமி எல்லாம் எங்க அக்கா பேசினது மோட்சத்துக்கு போறத பத்தி எல்லாம் கேட்டோம். நம்ம மோட்சத்துக்கு போவோமா போக மாட்டோமா தெரியாது, அதற்கான உபாயம் நாளைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, பாத்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ரைட்? சோ இந்த உடம்பு எப்படியோ அழியதான் போறது.
எனக்கு இங்க கட்டி வந்துடுச்சு, ஐயோ இங்க கட்டி வந்துடுச்சு, என் கை அழகு போயிடுச்சு. இந்த கை அழகா இருந்தாலும் நெருப்புல தான் வைக்க போறாங்க. அசிங்கமா குண்டு குண்டா இதுல கல்லையா கேன்சர் வந்தாலும் அதை நெருப்பில் தான் வைக்க போறாங்க. ரொம்ப ஜெய்யோட கை ரொம்ப அழகானது அப்படின்னு யாரான அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போறாங்களா? கிடையாது. இந்த ஒரு ஒரு broad understanding the impermanency of things under a broader perspective, then the afflictions will be less. இதுதான் நம்ம இந்த மாயை கடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி 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 அவங்கவுங்களுக்கு வேணுமோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சோ பகவான் சொன்னது தெய்வீ மம குணமயி மம மாயா. இத நீ கடக்க முடியாது. எப்ப கடக்கலாம்? மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரத்திதே. நீ என்ன சரணடைதா? சரிப்பா, உன்னை சரணடைகிறது எப்படி அப்படின்னா, என்னோட பிறவி நான் உனக்காக தான் இந்த பூலோகத்துல பிறந்தேன். எனக்காக நீ பாண்டவர்களுக்காக தானே வந்த அப்படின்னா, இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானோட வாழ்க்கையில ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு இந்த இகலோக வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்தவர் பகவான் கிருஷ்ணர். ராமாவதாரத்துல அவர் ஒரு கஷ்டமும் படல. ஏதோ 14 வருஷம் காட்டுக்கு போனானா, 14 வருஷம் ஹனிமூன்ல தான் இருந்தாருன்னு வச்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு 10 மாசம் சீதையை பிரிந்து கஷ்டப்பட்டாரே தவிர ஜாலியா இங்க அரசாங்கத்துல பதவியில இருந்தாலும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்காங்க. ஜாலியா எல்லாம் இயற்கையோடு ஒன்றி வைஃபோட நல்லா ஜாலியா தான் இருந்தார். அவர் ஒன்றும் கஷ்டப்படல. ஆனா கிருஷ்ண பகவானை பார்த்தோம்னா, பிறந்த அண்ணில இருந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளிந்து பிறந்த இடத்துல கூட இல்ல. அந்த பிறந்த அப்பா அம்மாவை 14 வருஷம் கழிச்சுதான் பார்க்கவே முடிஞ்சது. யார்கிட்ட வளர்ந்தோமோ அவர் அப்பா அம்மாவா தெரியாது. இந்த மாதிரி மாயையான தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி நமக்கு அதையெல்லாம் ஒரு புரிய வச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா, நீ என்னோட வாழ்க்கையை நீ க்ளோஸா ஃபாலோ பண்ண. இந்த ஜென்மம் பகவான் எடுத்தா ஒரு பிறவி நம்மள மாதிரி பஞ்சபூதங்களால் ஆனது இல்லை. அது பஞ்ச வேதங்களால் ஆனது, பஞ்ச உபனிஷத்களால் ஆனது, பஞ்ச பிராணவால். இட் இஸ் நாட் தி பிசிக்கல் பாடி ஆஸ் அவர் பாடி. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சாதான் எப்படி இத்தனோண்டு கை குழந்தை ஒரு பூதகியை சத்தம் பண்ணிச்சு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அத நம்ம பகவானோட பிறப்பு நம்ம பிறப்பை போன்றது அல்ல. ஆனால் அவர் எதற்காக பிறந்தார்? பரித்ராணாய சாதுனா விநாசாயத்த துஷ்கிருதா. தர்மம் வழியில போறவங்களை ரட்சிப்பதற்காகவும் அதர்மிகளை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யதாயதாகி நான் புனக நான் அவதாரம் எடுத்துட்டே இருப்பான் அப்படி சொன்ன. எதுக்காக வந்தார்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தார். அப்ப எதுக்காக வந்தார்? சாதுக்களை ரட்சிப்பதற்காக வந்தார். இப்போ நான் சாதுவா அரக்கனா? நான் சாதுவா இருந்தா என்ன அவர் ரட்சிப்பார்? அவர் தான் சொல்லிட்டாரு இல்லையா, அவர் ரட்சிக்கத்தான் வந்திருக்கார். அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? சரி ஓகேம்மா எல்லாம் சொல்றேன், நான் என்ன பண்ணணும் அது சொல்ல. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். பகவானோட பிறப்பு, பகவானோட கர்மங்கள் எல்லாமே இந்த மனித குலம் உய்வதற்காக, மனித குலம் உயர்வு அடைவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டாதான் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த மாய வலையில இருந்து நம்மளால விடுபட முடியும். மாய வலை எப்படி இருக்குமா? தூக்கணாங்குருவி இத்தினோண்டு இல்லையா, அது ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டினா அது பெரிய ஆராய்ச்சியே பண்ணிருக்காங்க. அதான் அண்டையே பண்ண முடியாதாம்மா. அப்படி ஒரு குருவி கட்டின கூட்டம் கூட நம்மளால பிரிக்க முடியாதப்போ இந்த மாய வலையே நம்மளால எப்படி முடியவே முடியாது, என்னால முடியாது. So I am not capable of taking care of myself. இதுதான் கம்ப்ளீட் சரணாகதி. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு துக்கம் வரும்போதும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளும் போதும் இது என்னால முடியாதுப்பா, இது என்னால சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இது
நீ பண்ணிக்கோ, உன் கையில கொடுத்துட்டேன், நீ சால்வ் பண்றியோ இல்ல இன்னும் என்ன குழப்பறியோ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் சரணாகதி அடையும் போதுதான் நமக்கு இந்த பிறவி எனக்காக அப்படின்றதோட ஒரு தாத்பரியம் கொடுக்கும். சரி, அவர் எப்படி உதிச்சார்? புருஷோத்தமனாக வந்தார். புருஷோத்தமன் என்ன? புருஷார்த்தங்கள் நிறைந்தவன் புருஷோத்தம், பௌருஷம் நிறைந்தவன் புருஷன். பௌருஷம்னா வேலர். அவருக்கு எல்லா விதமான 6 குணங்களும் உடையவர் இல்லையா? ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் எல்லாம் உடையவர். எல்லாமும் சேர்ந்த ஒரு புருஷார்த்தத்தை, அந்த புருஷார்த்தத்தில் உத்தமமாக புருஷோத்தமனாக வந்தார். 15வது அத்தியாயத்துள்ள புருஷோத்தம யோகத்துல தான் தான் புருஷன், நான் தான் புருஷன் எத்தனை தடவை அவர் டிக்ளேர் பண்ணிருக்கார். சரி, அவர் எங்க பிறந்தார்? இப்போ இது அது அவரோட பெருமை. அவரை நம்ம எப்படி சரணடையணும், எப்படி இந்த மாயை நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம். இப்ப அவரோட பிறவியில இருந்து நம்ம போன கிளாஸ்லயே அவர் காராகிரகத்துல காராகிரகத்துல பிறந்ததே ஒரு விசேஷமான விஷயம். என்னன்னா இருட்டுல குழந்தை பிறந்திருக்கு. அவரோ கருப்பா வேற பிறந்தார் இல்லையா? இருட்டு. இந்த இருட்டுல ஏன் பிறந்தார் அப்படின்னா, மகாபாரதத்துல ஒரு நாள் கிருஷ்ணர் தன்னை ரொம்ப அழகா பீதாம்பரம் இருக்கன் மகெல்லாம் எடுத்து போட்டு கண்ணாடியில பார்த்து பார்த்து தன்னை அவ்வளோ அழகுபடுத்திக்கிறார். அப்போ உத்தவ கேட்கிறேன், யாரை பார்த்துக்காரு இப்படி ட்ரெஸ் பண்ணி நீ போயிட்டு இருக்க அப்படின்னா, நான் போய் துரியோதனன். என்ன நியாயமா இருக்கு, துரியோதனை பார்க்க நீ ஏன் போற? அவன் ஒரு பெரிய இதுவும் இல்லையா? அவன் ரொம்ப கெட்டவனாச்ச. அவன் தானே, நீ பகவான் உன்னை பார்க்கறதுக்கு தானே அவன் வரணும், நீயே அவனை போய் பாக்குற அப்படின்னு சொல்லி உத்தவ கேட்டாராமா. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், இருட்டு விளக்க தேடி வராது, வெளிச்சம்தான் இருட்டை தேடி போகணுமே. சோ நான் தான் அவனை தேடி போகணும். அவன் எப்படி என்ன தேடி, இருட்டு எப்படி என்ன தேடி வரும்? அதனால்தான் அவர் காராகிரகத்துல பிறந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் அப்படின்றத அங்கே இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் கோகுலத்துல நம்ம வளர்ந்த கதையெல்லாம் பார்த்தோம் போன கிளாஸ்ல. எப்படி இந்த புலன்களின் தொகுதி கோகுலம் சொல்லுவோம். இதுல நம்ம அந்த இதே குகையில இருக்கக்கூடிய ஒரு அங்குஷ்ட மாத்திரம் பகவான் நமக்குள்ளே இருக்கார். அவர் உள்ள இருந்து என்ன பண்றார் அப்படின்னா, இந்த தொகுதி இந்த கோகுலத்துக்குள்ள வரப்போறாருல நிறைய அரக்கர்கள், இந்த அரக்கர்கள் எல்லாம் உள்ளேயே இருந்து சம்ஹாரம் பண்றார். அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப எப்படி ஒவ்வொரு அர்த்தம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன முதல்ல எடுத்த உடனே அவரு மாயையில யசோதைய குழப்பிட்டார் இல்லையா? அந்த மாயை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தாச்சு. ஏன் அவருக்கு அந்த தெளிவை கொடுக்கல அப்படின்னா, யசோதைக்கு இது குழந்தை இல்ல, இது பகவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டானா இவர் வந்த காரியம் நடக்க போறது இல்லை இல்லையா? இந்த அரக்கர்கள் எல்லாம் வர வர எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்தாருன்னா, அவங்க எல்லாம் ஏதவன் இருக்கு அம்பை நோவுதேன் அப்படி சொன்ன போரே இந்த மாதிரி இந்த ராட்சசர்களை அனுப்பி இந்த வேலையை செய்யன்னு அவன் கம்சன் கட்டளை இட்டான். அந்த கட்டளையை தான் இவங்க நிறைவேற்றினாங்க. அதனால இவங்களோட பாபம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் போன கிளாஸ்லயே பார்த்தா இவங்கெல்லாம் எத்தனையோ ஜென்மங்கள்ல எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்காங்க. அந்த புண்ணியத்தினால அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது, சொர்க்கத்தை தான் கொடுக்க முடியும். ஆனா இவங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்ற பகவான் நினைச்சதால, பிகாஸ் அவன் தானே கர்மத்தால பிறந்த ஒரு சரீரம் இல்ல, கருணையால பிறந்த ஒரு பகவானோட அவதாரமே கருணையா. யார் மேல கருணை? நம்ம எல்லார் மேலேயும் கருணையால அவர் வந்திருக்காரு இல்லையா? அதனால தன்னோட அவதார வந்த ஒரு காரியம் நிறைவேணுன்றதுக்காக எல்லாரையும் அவர் மாயையிலே வச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ கம்சனுக்கு நம்ம தான் அவ கூட பிறந்த ஒரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஜிபிஎஸ் போட்டு கொடுத்துட்டு போயிட்டா இல்லையா? சோ உன்னை கொள்றதுக்காக 8வது குழந்தையா பகவான் கோகுலத்தை வளர்ந்துட்டு இருக்கான்னு சொன்ன உடனே கம்சன் என்ன பண்றான்? எல்லா அரக்கர்களையும் ஒவ்வொருத்தர் பின்னால ஒருத்தரா அனுப்பி அந்த குழந்தைய எப்படி என்ன கொண்டுட்டு வாங்கோ. எந்த குழந்தைன்னு தெரியலையா? இப்ப பிறந்த குழந்தைய எல்லாரையும் கொண்டுடும்.
சந்தோஷம். எல்லா குழந்தைங்களும் இந்த 8 மாசத்துக்குள்ள பிறந்த குழந்தைங்க எல்லாரையுமே நீ ஆத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பூதகி அனுப்புற. இப்ப இந்த பூதகியோட யாரு பூதகி? அவ வந்து ஒரு ராட்சசி, ஒரு அரக்கி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அந்த பூதகிக்கு என்ன இட்ட பணி என்ன? கிருஷ்ணர் அப்படின்ற குழந்தைய போய் தேடி பிடிச்சு அவனை அத்தம் பண்ணி கொண்டு, எப்படி ஆலகால விஷம் கொடுத்து, ஒரு சின்ன குழந்தை, திருநூண்டு குழந்தைக்கு ஆலகால விஷத்தை கொடுத்து அவளை வந்து நீ வந்து கொன்னுட்டு வா அப்படின்னா அந்த ஆலகால விஷத்தை வந்து தன்னுடைய மார்பகத்துல தடவிண்டு அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துரும். ஒரு இதுதான் ஏற்பாடு. ஓகேயா? இந்த குழந்தை பிறந்ததால வீட்டுல எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் கோலாகாலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் குழந்தைய அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே ஒரு செலிப்ரேஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த பூதகி வர, ஐயோ இதுக்குள்ள இந்த குழந்தைய போய் இவ்வளவு பேர் இருக்காள வீட்டுல, இந்த குழந்தைய எப்படி போய் எடுக்கிறது அப்படின்னும் போது தன்னுடைய அரக்கியான அந்த உருவத்தை ஒரு மகாலட்சுமி மாதிரி வேஷம் போட்டுட்டாலும் அவ்வளவு அழகு, இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு அழகான யுவதி வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அம்மா அவங்க எல்லாரும் இருக்கிற குழந்தைங்க பெண்கள் எல்லாம் அழகா மகாலட்சுமிய குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு நானும் வாய் திறந்து அந்த அழகு இங்கேயே வந்து அழகுல மயங்கிடுறாங்க இல்லையா? இதை வந்து நம்ம இன்னும் அடுத்த இதுக்கு பார்த்துக்கலாம். அந்த அழகுல மயங்கி அதுக்கு இல்லாத ஆஹா வாவா அப்படின்னு சொல்லி வந்து அவளை வரவேற்று வீட்டுக்குள்ள விடணும். இல்லைன்னா அரக்கையை எப்படி யாரு வீட்டுக்குள்ள விடுவாங்க இல்லையா? அதனால அவ்வளவு அழகான ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு அவ ஐயோ லக்ஷ்மி தேவியே வந்து நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு allowed everybody allowed that பூதகி to take the child. அவன் என்ன பண்ணா, வெளியில போய் அதுக்கு ஃபீட் பண்றான்னு சொல்லும் போது கிருஷ்ணர் வந்து அதை தெரிஞ்சுட்டார். இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கல. அந்த பால் குடிக்கும் போது கிருஷ்ணர் வந்து கண்ணை மூடிண்டாராமா. இவர் ஏன் கண்ணை மூடிண்டார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விளக்கங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கசப்பான மருந்து கொடுத்தா என்ன பண்ண, கண்ணு மூடின்னு குடிச்சுடு அப்படின்னு இல்லையா? கண்ணை மூடின்னு குடிச்சுடு அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி கண்ணை மூடி இந்த விஷயத்த குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து கண்ணை மூடிட்டு இது யாரு வந்தது, யாரு, இவளோட பேக்ரவுண்ட் என்ன, இவ என்ன புண்ணிய பாவம் பண்ணா, is she worth getting a முக்தி அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பதற்காக அந்த பூதகி என்ற அந்த அழகான பெண்ணோட முன் பிறவைகள் எல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணாரு. ஓ she is capable of getting முக்தி அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு, நான் கண்ணை திறந்தானா எய்தர் ஐ வில் பி காருண்யத்துல அவளை பார்ப்பேன், அதர்வைஸ் இவன் இந்த மாதிரி ஒரு அரக்கரோட சம்பந்தம் வச்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கோபம் வரும். இது ரெண்டுமே வரக்கூடாது. எனக்கு காருண்யம் வந்தா நான் எப்படி அவளை உயிரை குடிக்க முடியுமா? முடியாது. அதனால கருணைய வேண்டாம். கோபம் வந்தானா என்னால இந்த வேலையை கோபம் தான் இந்த வேலையுமே யாருமே உருப்படியா செய்ய முடியாது, அது இன்க்ளூடிங் பகவான். சோ அந்த கோபமும் வரக்கூடாது. சரி, இந்த மூஞ்சை பார்த்தா தானே எனக்கு கோபமோ எதுவோ வரப்போகுது, இந்த மூஞ்சையை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடின்றாராம். சோ கண்ணை மூடிட்டு அவ பால் கொடுத்தவங்க இவர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு உயிரியே உறிஞ்சிடும்னா ஒரு வலி தாங்காம கத்தி நம்ம பூதகி உருவத்தை வந்து டமால்னு விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஓகே, இந்த பூதகி யார்? பூத்தனா. நம்ம பூதகின்னு தமிழ்ல சொல்றோம். பூத்தனா. பூத்தனா அப்படின்னா பூத்த அப்படின்னா பியூரிட்டி. அவங்க ரொம்ப பியூர் கான்சியஸ்னஸுக்கு ராமா drops just 5 minutes, I will come back.
சாரி ஃபார் தட். ஸோ இப்போ அந்த பியூரிட்டி பூத்த நான், அவகிட்ட பியூரிட்டி இல்லாத இம்பியூரிட்டினால அஞ்ஞானம். ஸோ இந்த பூதனாவை வந்து ஹத்தம் பண்ணது என்றதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம அசம்பிளேஜ் ஆஃப் திஸ் புலன்களுக்குள்ள இந்த கோகுலம் சொன்னாலே, அந்த கோகுலத்துக்குள்ள முதல் அறிக்கையா யார் வந்திருக்காங்கன்னா அஞ்ஞானம் என்ற ஒரு இக்னரன்ஸ், அதாவது ஞானம் இல்லாத ஒரு தன்மை. ஞானம் இல்லாட்ட கூட பரவாயில்ல, இது இந்த சிலர் இருப்பாங்க இல்லையா, பகவான கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன், நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு டோட்டல் இக்னரன்ஸ். இந்த ஒரு ஆன்மீக ஞானத்தை பத்தி கொஞ்சம் கூட அறிவு இல்லாத டோட்டல் இக்னரன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை. சோ ஞானம் உள்ள வரணும் அப்படின்னா, இந்த ஞான விளக்கு உள்ள வரும்போது இந்த இருள் என்ற ஒரு அஜ்ஞானம் விலகணும் இல்லையா. சோ முதல்ல நம்ம இந்த அஜ்ஞானத்தை, இந்த இக்னரன்ஸ் நம்மளை விட்டு போனாதான் மத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்லீஸ்ட் நம்ம போக முடியும். இந்த இக்னரன்ஸ் இருக்கும்போது இது கூடவே ஆல் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறது, அதனால ஒரு ஆசை வந்தா அதை அடக்க முடியாம இருக்கிறது அப்படின்னு நிறைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ்க்கு பேசிஸே இந்த இக்னரன்ஸ் தான், இந்த அறியாமை தான். இந்த அறியாமையை முதல்ல நம்ம வந்து துடைச்சி எரிஞ்சாதான் நமக்குள்ள ஞானம் என்பது வரும். அதனாலதான் முதல்ல பூத்தனா அப்படின்ற அந்த அஜ்ஞானத்தை பகவான் முதல்ல ஒழிச்சு கட்டிடுறார். சோ நம்ம இந்த கோகுலத்துக்குள்ள அஜ்ஞானம் வந்தானா உள்ள இருக்கிற பகவான் அத வந்து நம்ம எல்லாரும் உள்ளந்தான் இருக்காரு பகவான். எல்லாருக்கும் அஜ்ஞானம் வந்தா எல்லாரையும் தானே தொடச்சு போட வேண்டியது தானே? இல்லையே, அங்கதான் வந்து யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு வந்து முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யாரோட அஜ்ஞானத்தை முதல்ல போகணும். இப்போ நமக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் புரியாம இருந்தது. நம்ம வந்து ஒரு குரு கிட்டயோ ஒரு ஆச்சாரியர்கிட்டயோ நம்ம போகும்போது நமக்கு அந்த ஞானத்தை விளக்கக்கூடிய ஒரு குரு தேவையா இல்லையா? யாருக்கெல்லாம் குரு, அதுதான் குருஜி சொல்வார் இல்லையா, மனித பிறவி என்பது கிடைத்தற்கரியது, அந்த மாதிரி கிடைச்ச பிறவியில ஆன்மீக ஞானத்தை, ஆன்மீகத்துல நாட்டம் வர்றது என்பது அதை விட ஒரு பெரிய பேரு. அந்த மாதிரி மனித பிறவி ஆன்மீக ஞானத்துல நாட்டம் இருக்கும் போது உன்னை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு குருவும் கிடைச்சா அப்பதான் உன்னோட அஞ்ஞானம் இருள் கம்ப்ளீட்டா விலகும் அப்படி சொல்லிட்டு. சோ இந்த நமக்குள்ள இந்த அசம்பிளேஜ் ஆஃப் இந்த உலகத்துல இந்த கோகுலத்துக்குள்ள அஜ்ஞானத்தை வரவிடாம முதல்ல நம்ம வந்து அதை அழிக்கணும். ஏன் என்றா ignorance is the root cause of all miseries. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் நம்மளோட அறியாமை தான் காரணம். அதனால முதல்ல பூதகியத்துக்கு அது வந்து ஹதம் பண்றாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, ராமாயணத்துல ராமரும் முதல்ல வந்து ஒரு அரக்கியை தான் கொண்டாரு, கிருஷ்ணர் ரூபத்திலையும் முதல்ல அரக்கியை தான். அப்படின்னா ஈஸி அகேன்ஸ்ட் விமன், ஈஸி அகேன்ஸ்ட் அரக்கைகள்லாம் பிடிக்காதா அப்படின்னா, அந்த அது ரெண்டுமே ஒரு இக்னரன்ஸோட ஒரு ரெப்ரசன்டேஷன். சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹி இஸ் நாட் அகேன்ஸ்ட், அரக்கைகளுக்கு எதிர இல்ல, இக்னரன்ஸுக்கு எதிரானவர். அவர் வந்து முதல்ல அழிக்கணும் அப்படின்னு நினைச்சது நம்மளோட அஞ்ஞானத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அந்த பூதகை வந்து செத்து போயிட்டு பெரிய ராட்சச உருவாங்க கடந்தது. அதை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இந்த கிருஷ்ணர் குட்டி குழந்தை அந்த செத்து போன அந்த பூதகி உடல்ல உட்கார்ந்துருக்காரு நீல நிறத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யசோதா வந்து பதறி போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படிலாம் இத்தனை பெரிய பூதகியே இந்த சின்ன குழந்தை எப்படி ஹத்தம் பண்ணிச்சுன்னு யோசிக்காம, ஐயோ என் குழந்தைக்கு கண்ணு பட்டுருச்சு, யார் கண்ணு பட்டுச்சோ இந்த அரக்கைகள்லாம் வந்து இந்த கம்சன் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு முதல்ல எடுத்துட்டு போய் அதுக்கு பிராயச்சித்தம் பண்றாங்க. அந்த குழந்தை மேல கண்ணு பட்டுருச்சு, இந்த பசுமாட்டோட வால் எடுத்து சுத்தி
பண்றாங்கல்ல. நம்ம வீட்டுல கூட குழந்தைங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லாம போனா எங்க மாமியார் வந்து தன்னோட முடிய வச்சு என் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து சுத்தி போடுவாங்க. ஸோ இந்த முடியை சுத்தி போடுறது, அந்த மாதிரி மாட்டு வல்ல சுத்தி போடுறது, உப்பு சுத்தி போடுறது அப்படின்னு அந்த குழந்தைக்கு திருஷ்டி கழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அம்மா. சோ இதுல இருந்தே வந்து அந்த மாயைய அவங்களுக்கு மாய திறக வேலை. இந்த மாயை திரைக்கும் அஜ்ஞான திரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி சரியா. இக்னோரன்ஸ் வேற, நம்மளது சுத்தி இருக்க மாயை, ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது நம்ம போக போக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து முதல் கதை. பூதனா என்பது வந்து இட் இஸ் a representation of அவித்யா. அவித்யா போகும்போது தான் நமக்கு ஞானம் வர முடியும். சோ முதல்ல நம்ம we have to guard ourselves against this ignorance அப்படின்னு சொல்லிட்டுதான் பூதகியோட கதை நமக்கு புரிய வைக்கிறது. அப்புறம் இவங்க கோகுலத்துல யாரு, அவங்க எல்லாம் வந்து பால் வியாபாரம் செய்யறவங்க இல்லையா. கோகுலம்னாலே நிறைய மாடுகள் எல்லாம் வச்சு அங்க பால் கறந்து அதை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து எல்லாருக்குமே தயிர், பால், வெண்ணெய், நெய்ய வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு குலம் தான் கோகுலத்துல இருக்கு. இதுல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ராஜாக்கள் வந்து சிற்றரசுகள் எல்லாம் வந்து ராஜாக்கு கப்பம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் இங்க ராஜா, மதுராபுரியில் இருக்கக்கூடிய கம்சன். அந்த கம்சனுக்கு வந்து எல்லா எடுத்துட்டு போய் கொடுக்கணும். கோபிகள்லாம் வந்து தினம் தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. அதுல நிறைய லீலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணரோட லீலைகள், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி வந்து வியாபாரம் செய்வதற்காக மாட்டு வண்டி, அவங்களுக்கு வந்து மாடுதான் வந்து அவங்களோட செல்வம். அந்த மாட்டு வண்டியில மேல தயிர், நிறைய சட்டி சட்டியா தயிர், பால், வெண்ணெய் எல்லாம் வச்சிருக்காங்க. யசோதா அம்மா வந்து அதுல உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் கேட்கிறவங்களுக்கு தயிர் எடுத்து அப்படின்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய கையில வச்சுருக்காங்க. இந்த குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு. குழந்தைக்கு தூக்கம் வந்தோடனே என்ன பண்ணுவோம், வியாபாரத்தை கவனிக்கும் போது பேசும்போது அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மாட்டு வண்டிக்கு அடியில வந்து 4 பக்கமும் ஒரு துணி இருப்பாங்க. நம்மளாம் வாணியம்பாடியில எல்லாம் கூட நாங்க பார்த்துருக்கோம். அடியில வந்து இப்படி துணி கட்டியிருப்பாங்க. அதுல வந்து எதுனா பொருள், அதுல வந்து இந்த குழந்தைய போட்டு நிம்மதியா தூங்கட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டுறாங்க. இப்போ அடுத்த வர ஒரு அரக்கன் யாரு அப்படின்னா சக்கடாசுரன். சக்கடம் அப்படின்னா சக்கரம், சக்கர வடிவ. இவன் வந்து இரண்யாட்சனுடைய ஒரு குழந்தை பையன், சன். இவனுக்கு வந்து ஒரு ரிஷியோட சாபத்தால உடல் இல்லாம போயிடுது. சோ அவனுக்கு அந்த சாப விமோச்சனம் அடைஞ்சாதான் அவனுக்கு முக்தி கிடைக்கும் இல்லையா. சோ அந்த சாப விமோச்சனம் அடையறதுக்காக கம்சன் கிட்ட போய் மாட்டினான். அதனால நீ போய் இந்த சகடாசுரனை போய் அந்த குழந்தைய ஹத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு வரும்போது இந்த மாட்டு வண்டியில ஒரு சக்கரமா வந்து அவன் மாட்டிக்கிறான். சோ இந்த குழந்தை வந்து கீழே படுத்துட்டு, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தூங்கிட்டே நல்லா இருக்கும். அப்புறம் திடீர்னு தூக்கம் கலந்தோன்னா பசி எடுக்கும். பசி எடுத்தோன்னா கையை காலை உதச்சுண்டு அழுவும் இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பசி ஆயிடுச்சு. என்னடா எங்க அம்மாவை காணுமே, என்ன எங்கேயும் தொட்டில கீழே போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துட்டு கையை காலை அடிச்சுட்டு அழறான். அழும்போது அந்த குட்டி கால ஒரு 8 உதைச்ச உடனே அந்த சகடாசுரன் வந்து உடஞ்சி கீழே விழுந்த உடனே வண்டி ஒரு சக்கரம் போன என்ன ஆகும், வண்டி கம்ப்ளீட்டா கொடசாஞ்சிடும் இல்லையா. அந்த கொடசாஞ்சி தயிர், பால் எல்லாம் கொட்டி டமால்னு பெரிய சத்தத்துல அந்த சகடாசுரன் வந்து கீழே வந்து செத்து போயிட்டு அவனுக்கு முக்தி கிடைக்கும். ஒரு பெரிய டமால்னு சத்தம் கிடைச்சோடனே எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன நடந்தது. வண்டியில உட்கார்ந்து இருந்தோம், திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒரு பூகம்பம் வந்த மாதிரி எல்லாம் தலைகீழா போயிட்டு எல்லாம் கொட்டி கிடக்கிறது. என்ன ஆச்சுன்னா, இந்த கிருஷ்ணரை சுத்தி அந்த அழகுல மயங்கி இந்த குட்டி குட்டி கோபர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் இவர் பின்னால ஓடிட்டு இருப்பாங்க. அவங்கதான் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல அந்த கிருஷ்ணரோட குட்டி கால்ல வந்து எட்டி உதைச்சான், எட்டி உதைச்ச உடனே இந்த சக்கரம் கீழே வந்து உடஞ்சு போச்சு அப்படின்னு. இவன் இந்த பெரியவங்க எல்லாம் நம்புறதே இல்லை. இந்த குட்டி கால்ல அது வந்து ஊன்றுக்கு கால், இந்த கால்ல எட்டி உதைச்சு வந்து சக்கரம் ஊந்துதா, இந்த பசங்களுக்கு இதேதான், எதனா ஒரு கதை விட்டுட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தி பிரஷர் சைடு இதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. மறுபடியும்
மறுபடி ஐயோ குழந்தை கீழே விழுந்துட்டு அப்படின்னு திருப்பி எடுத்துட்டு போய் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி அதுக்கு நல்ல உப்பு தண்ணியில குளிப்பாட்டி திருஷ்டி பயிற்சி எல்லாம் பண்றாங்க. சோ இப்ப இந்த சகடாசுரன் யாரு அப்படின்னா, இது வந்து இட் இஸ் a representation of the materialism. இந்த நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வேண்டாத இந்த பொருள்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மகோன்னதமான பொருள்களுக்கு வந்து நம்ம வந்து அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஒரு கார் வாங்கினா அது வந்து ஒரு பெரிய விசேஷமா வச்சுட்டு அந்த கார்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு போர்டு போட்டானா அவ்வளவுதான் கோவம் வந்து விஷயம் எல்லாம் பண்றோம் இல்லையா. அந்த காருக்கு ஒரு சின்ன குழந்தை விளையாடும் போது அப்படின்னு பண்ணிட்டு போயிடும். அது ஒரு லட்சமா நான் காசு போட்டு வாங்கினா அது ஒரு கோடு போட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கும். அந்த பொருள்கள் மேல ஒரு பற்றுதல், என் கார்ல வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மாட்டு வண்டியில என்ன வச்சுட்டு இருக்காங்க, மேல எதுக்கெல்லாம் வந்து உயர்ந்த சாணம் கொடுக்கப்பட்டது, பால், தயிர், வெண்ணெய், அதுல இருக்க குடம், இதுக்குதான் வந்து இதெல்லாம் நீ மேல வச்சுட்ட. நான் யாரு, நான் பகவான், என்ன எங்க போட்டேன், கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசையர் ஆன் ஆல் த மெட்டீரியலிசம், இந்த பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்று என்பது அவ்வளோ வந்து அப்ரிஷியபிள் திங் அல்ல. பொருட்களின் மேல இந்த இக்கலோக வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை மேல ஒரு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை நீ எடுத்து பகவான் மேல வெயே. அந்த உன்னதமான உன்னுடைய ஆத்ம சக்தியை நீ உணர்ந்துக்கோ அப்படின்ற ஒரு படிப்பினையை நம்ம கொடுப்பதற்காக தான் மேல இருந்த மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் அப்டர்ன் பண்ணிட்டு பகவான் இந்த மாதிரி ஒரு லீலையை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அது வந்து இப்ப வந்து 2வது அசுரன் போயாச்சு. இதுக்கப்புறமா வந்து யசோதா அம்மா வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப அழகான அழகு, அது பேரே வந்து நேமிங் சரியில்லை. இதுக்குள்ள அவங்க அப்பா வந்து மதுராபுரிக்கு போயிட்டு அவரு கசின் பிரதர் ஜெயில வேற இருக்கா இல்லையா, அவரை போய் பார்த்துட்டு திருப்பி வரும்போது ஐயோ குழந்தை பிறந்து 3 மாசம் ஆச்சு, நம்ம வந்து இன்னும் பேர் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரிஷி கார்கி அப்படின்ற ரிஷியை போட்டு குழந்தைங்களுக்கு 2 குழந்தை பலராமனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் கருநீலமா இருக்க, கிருஷ்ணா அப்படின்னா கருநீல வண்ணம், கருமை. எப்பவுமே சத்தியலோகத்துல வந்து பகவான் வந்து வெள்ளை, அங்க நிறமே வந்து வெண்மை. அடுத்தது திரேதா யுகத்துல வந்து சிவப்பு, அது சத்துவம், இது ரஜஸ். அதுக்கப்புறம் கருநீலம், துவாபர யுகத்துல வந்து கருநீலம், கலியுகத்துல வந்து கருப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கருநீலமா ஒரு குழந்தை பிறந்ததுனால கிருஷ்ணா அப்படின்னு வச்சாங்க. பாலகன் மாதிரி இருக்கு, பலத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து ரம்யமான ஒரு குணமுடையவனுக்கு பலராமா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சோ பலராமா கிருஷ்ணா தான் அவரோட பேர். முரளிதரன், வேணுகானன், வேணுகோபாலன், இதெல்லாம் வந்து அவரு வேணுவை வச்சுட்டு இருந்ததுனால வேணுகோபாலன், முரளிய வச்சுட்டு இருந்ததுனால முரளிதரன் அப்படின்னு, கோகுலத்துல பிறந்ததுனால அவன் கோகுலன், இந்த மாதிரி. ஆனா அவருக்கு வச்ச பேர் வந்து கிருஷ்ணன். கண்ணு அழகா இருந்ததுனால நம்ம கண்ணன் அப்படின்னு சொல்றோம். குண்டரே காக்ஷன், அவனோட கண் வந்து தாமரை பூ மாதிரி கூட இல்ல, தாமரை மொட்டு மாதிரி இருந்ததாம். அதனால அவனுக்கு வந்து குண்டரே காக்ஷனாக புருஷோத்தமனாக அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடம். சோ இந்த குழந்தைக்கு பேர் வைக்க கிருஷ்ணா அப்படின்னா ஆகர்ஷண சக்தி, கர்ஷனா கிருஷ்ணா அப்படி
எல்லாத்தையுமே ஆக்ரஷ்னா அட்ராக்டிவ், அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற குழந்தையா இருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து கிருஷ்ணான்னு பேர் வச்சாங்க. நேமிங் செரிமனி எல்லாம் வச்சு ஒரே பேரு, ஒரே கோலாகாலம், கோகுலம் பூரா வந்து அப்படி கோலாகாலமா கொண்டாடுறாங்க. எல்லாரும் கொண்டாடுறாங்க. எல்லாரும் ஒரு வீட்டுல யசோதா வீட்டுல குழந்தை பிறந்தாலும் எல்லார் வீட்லயும் குழந்தை பிறந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ வந்து இந்த கிருஷ்ணரை வந்து யசோதாமா வந்து மடியில வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிருஷ்ணரோட வெயிட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போறது. மடியிலே வச்சுக்க முடியல, குழந்தை அவ்வளவு ஹெவி ஆயிடுறது. இது இவ்வளவு ஹெவி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கவே முடியாம குழந்தைய கீழே படுத்து வைக்கும் போது அடுத்த அசுரன் வரான், திருநாவர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுழல் காற்று போற வர. குழந்தை பிறந்த உடனே அங்க ஒரு குழந்தைய கீழே வச்ச உடனே ஒரு பெரிய சுழல் காற்று வந்துடுது. சுழல் காத்து வந்தானே தெரியும் இல்லையா, மண்ணை வாரி அரைச்சிட்டு அப்படியே ஒரு வோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லு சுழற்சி மாதிரி வந்து எது இருந்தாலும் இட் இஸ் சக்கின். அந்த மாதிரி இந்த குழந்தை ஹெவியா இருந்தா கூட, அதனால்தான் அந்த கிருஷ்ணர் வந்து தன்னோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டார்ல, அஷ்டமா சக்தியில ஒரு சக்தியை வந்து தன்னோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து அப்படியே வந்து அந்த சுழல் காற்று வந்து தூக்கிட்டு யாருக்குமே எல்லாம் ஒண்ணுமே தெரியல, கண்ணு மண்ணு தெரியாம கண்ணுல வந்து மண்ணு விழுந்துருது. ஒரே எல்லாருமே கண்ணை கசக்கிண்டி என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லையா. ஒரு பெரிய காத்து, மணல் காத்து அடிச்சானா டெல்லியில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மண் காற்று அடிச்சானா ஒண்ணுமே எப்படி சுருக்குன்னு குத்து யாரும் கண்ணுக்குன்னு ஒண்ணுமே திறக்க முடியாது. அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து கண்ணை மூடின்றது என்ன நடந்ததுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு டமால்னு ஒரு பெரிய சத்தம். பார்த்தானா ஒரு பெரிய அரக்கன் கீழே விழுந்திருக்கான். இந்த குட்டி குழந்தை அவனோட கழுத்துல பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு. சோ இந்த அரக்கனை ஒரு காற்றாக, ஒரு சுழல் காற்றாக வந்து இந்த அரக்கனை பகவான் வந்து ஹதம் பண்ணி அந்த அரக்கனுக்கும் முக்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். இதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, இந்த காற்றாக வந்தது வந்து ஒரு டிசையர், நம்மளோட ஆசைகள், அளவில்லாத ஆசைகள். ஆசை வந்து நமக்குள்ள மனசுக்குள்ள வந்துச்சுன்னா கண்மண் தெரியாம போயிட்டு இருக்கு இல்லையா. சரி, நம்ம என்ன பண்றோம், ஐ ஹாவ் டு கெட் இட். இந்த காரு, பக்கத்து வீட்டு காரு வாங்கியாச்சு, நானும் அதே மாதிரி கார் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது. பெண்கள்ல வந்து பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ஒரு அழகான புடவை இது வந்து அமேசான்ல இதுல போட்டிருக்கான், பாதி வேலையில 50% ரிடக்ஷன் தள்ளுபடி, என்னன்னா போய் வாங்கியே ஆகணும். அது வாங்குற மட்டும், அந்த வேலை முடியற மட்டும் மனசு கோயின்னு அதுலயே இருக்கு, மத்த எதுவுமே மூளை போறது இல்லை. அதுதான் கண்மண் தெரியாம நமக்கு வந்து அந்த ஆசை நம்மள ஆட்படுது. எப்படி சுழல் காற்று மாதிரி நம்மள வந்து தூக்கின்னு போயிடுது. எங்க தூக்கின்னு போறது, அந்த கடை வீதிக்கு நம்மள வீட்டுன்னு போறது. அந்த மனசு அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு ஆசையினால மத்த எதுவுமே கண்ணுக்கு தெரியல. கண்மண் தெரியாம ஒரு ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக வந்து ரொம்ப பாடுபடுறதுதான் வந்து இங்க வந்து இந்த ஒரு திருநாவர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் சுழல் காற்றாக வந்து அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல இக்னரன்ஸ், அவித்யா வந்தானா பின்னாலேயே வாழ பிடிச்சிட்டு எல்லா விதமான நெகட்டிவ் குவாலிட்டிஸும் நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது அதனால எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு இல்லாம முக்கியமல்லாததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட் வந்து சகடாசுரனா வந்தான். அடுத்தது அபரிமிதமான ஆசைகள் வரும்போது நமக்கு கண்மண் தெரியாம நம்ம வேலை செய்வோம். அததான் வந்து இந்த மண் காற்று சுழற்சியாக வந்து வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த 3 ராட்சசர்களை பத்தி பார்த்திருக்கோம். ஐ திங்க் இன்னைக்கு கொஞ்சம் 10 மணிக்கு மேல வேற ஒரு வேலை இருக்கிறதுனால இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நேமிங் செரிமனிக்கு அப்புறமா வரக்கூடிய
அரக்கர்களை வந்து அடுத்த கிளாஸ். எஸ், அந்த மூணாவது அரக்கர் யாரு? சூறாவளி அரக்கர் பேரு திருநாவிருத்தா. திருநாவிருத்தா கேட்கலையே. திருநாவிருத்தா. கிருஷ்ணா திருணா அப்படின்னு சொல்லுவேன். திருநாவிருத்தா. நான் எழுதி சொல்றேன். திருநாவிருத்தா ஸ்பெல்லிங் சொல்லலாமா? TRNAVARTH கேக்குதா? திருநாவர்த்தா. TRNA திருணா வர்த்தா VARTA வர்த்தா. திருநாவர்த்தா. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம் அருண்.